ஜாய் ஸ்ரீராம். ஜி தமிழ் அருட்கணி உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று ஒரு அற்புதமான திருத்தலம். ராமாயணத்தில் வாலி அப்படிங்கிற ஒரு கேரக்டரு எவ்வளோ பலமான கேரக்டர் அப்படிங்கிறது சொல்லி தெரிவதில்லை. அந்த வாலி சிவபெருமானை வணங்கிய ஸ்தலம். அதனால் இந்த சிவபெருமான்கிட்ட மட்டும் ஒரு ரசித்து பார்க்குற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் அந்த கோவிலில் அதிகமான சிவபக்தி செலுத்துகிறாங்களோ அவங்களோட பேரே அந்த சாமிக்கு மாறிடும். நிறைய நம்ம சாமி பார்த்துருக்கோமா இல்லையா? அகத்தீஸ்வரர் கும்பிட்டு அகத்தீஸ்வரர். இந்த மாதிரி எந்த மன்னன் கும்பிட்டானோ அந்த மன்னனோட பேர். எவ்வளோ ஒரு அற்புதமான தெய்வம். அப்போது இந்த கோவில் அருள்மிகு நிறை வளையாம்பிகை தாயார் உடனமர் ஸ்ரீ வாலீஸ்வரர் என்ற திருநாமம். எப்பேற்பட்ட திருநாமம் பாருங்கள். அம்பாலோட பேர் அருள் நிறை வளையாம்பிகை. இப்போ பார்த்தீங்கன்னா பழங்கால கோவில். வாலியே வந்து கும்பிட்டு போயிருக்கானா எவ்வளோ பழசாக இருக்கும். இப்போது அந்த சுவாமிக்கு அருள் நிறை சக்தி பீடமாக விளங்கக்கூடிய இந்த கோவில் வாலீஸ்வரர் என்ற திருநாமம் கொண்டு இந்த கோவிலில் நடக்கக்கூடிய இந்த அபிஷேகம் அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்களே பாருங்கள். பிறை சூடி பெருமானே அருளாள பித்தா பிறை சூடி பெருமானே அருளாள பித்தா பிறை சூடி பெருமானே அருளாள எத்தால் மறவாதே எத்தால் மறவாதே எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனதுன்னை தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுறையுள் வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுறையுள் வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுறையுள் அத்தா உனக்காளாய் அத்தா உனக்காளாய் அத்தா உனக்காளாய் நீ அல்லேல் எனலாமே காரூர் புனல் எய்தி கரை கல்லி திரை கையால் காரூர் புனல் எய்தி கரை கல்லி திரை கையால் காரூர் புனல் எய்தி கரை கல்லி திரை கையால் பாரூர் புகழ் எய்தி
பாரூர் புகழெய்தி பாரூர் புகழெய்தி திகழ் பன்மாமணி உந்தி சீரூர் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுறையுள் சிறூர் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுறையுள் அரூரன் எம்பெருமார்காள் அரூரன் எம்பெருமார்காள் அல்லேல் எனலாமே இந்த கோவில் எவ்வளோ பழமையான கோவிலுங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இப்போ இந்த கோவிலில் பாருங்களேன், நாகாபரணம் சூடி நாயகன் நிற்கும் இந்த காட்சி எவ்வளோ பழமையான நாகாபரணங்கிறது நமக்கு தெரியும். தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்திலேயே ஈடு செய்ய முடியாத ஒரு தெய்வம், நேரில் நின்று பேசும் தெய்வம் தாய். அந்த தாய்க்கு அதில் சிறந்த தாய் யார்? வேதியனே, 4 வேதங்களுக்கு தலைவனானவனே, தேசனே தேனார் அமுதே. என்ன கேட்டால், தமிழ் வார்த்தைகளால் சிவபெருமானை பாடி பரவசம் அடைவது பேரழகு. இப்போ அந்த அழகு மூர்த்தியை, லட்சணமான அந்த சிவபெருமானை அலங்காரத்தோடு பார்க்க காத்திருக்கும் நம் கண்கள் நமக்கு இருக்கும் ஆணவத்தை தூக்கெறிய காத்திருக்கிறது. नागेन्द्रहाराय त्रिलोचनाय भस्माङ्गरागाय महेश्वराय नित्याय शुद्धाय दिगम्बराय तस्मै नकाराय नमः शिवाय। मंदाकिनी सलिल चंदन चर्चिताय नंदीश्वर ब्रह्मत नाथ महेश्वराय मंदार मुख्य बहु पुष्प सुपूजिताय तस्मै मकारमहिताय नमः शिवाय। शिवाय गौरी वदनाब्जभृङ्ग सूर्याय दक्ष त्वरनाशकाय श्रीनीलकण्ठाय वृषध्वजाय तस्मै शिकाराय नमः शिवाय। वसिष्ठकुम्भोद्भव गौतमार्य मुनीन्द्रदेवार्चितशेखराय चन्द्रार्कवैश्वानरलोचनाय तस्मै वकाराय नमः शिवाय। यक्षस्वरूपाय जटाधराय पिनाकहस्ताय सनातनाय दिव्याय देवाय दिगम्बराय तस्मै यकाराय नमः शिवाय। पञ्चाक्षरमितं पुण्यं यः पठेत् शिवसन्निधौ शिवलोकमवाप्नोति शिवेन सह मोदते। வாலியோட பலம்
எவ்வளோ பலங்கிறது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ராமன் அவதாரம் எடுத்ததே ராவண வதத்திற்காக. ஆனால் அந்த ராவணனை கூட்டிகிட்டு வந்து வாலிக்கு மகன் பிறந்தப்போ இந்த பொம்மையை வச்சு விளையாடிட்டுன்னு சொன்னானாமா. எப்படி பாருங்கள், கம்பன் அவ்வளோ கவிநயமாக வாலியினுடைய பலத்தை எழுதியிருக்கார். வாலியின் முன் யார் நின்று எதிர்த்தாலும் அவர்களுடைய பலம் பாதி பலம் போயிடுமாமா. ஆனால் அவன் மிகச்சிறந்த சிவபக்தன், ராவணன் மிகச்சிறந்த சிவபக்தன். அப்படிப்பட்ட சிவபக்தர்கள் வழிபட்ட ஒரு ஸ்தலமாக இருக்கக்கூடிய வாலீஸ்வரர் ஸ்தலத்தில் நம் கண்கள் இன்று பதிவாகி கொண்டிருக்கிறன. இப்பொழுது சிறிய இடைவேளைக்கு பிறகு யாராக இருந்தாலும் கஷ்டம் வரும். வருமா வராதா? ஏன்னா நவக்கிரகங்கள் ஓரிடத்தில் நிற்பதில்லை என்ப நியதியும் 9 சிவக்கோள்களும், நவக்கோள்கள்னு சொல்கிறத விட சிவக்கோள்கள்னு சொல்வது சரியாக இருக்கும். சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த ஸ்தலத்தில் எந்த பக்த ரட்சணைக்காக பகவான் வீற்றிருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வோம். வானாகி மண்ணாகி காற்றாகி கடலாகி புனலாகி இந்த மாதிரி புல் பூண்டாகி பல்விருகமாகி அனைத்துமான ஈசன் இந்த ஸ்தலத்தில். வாலி எதுக்காக இந்த இடத்துல இந்த சாமியை கும்பிட்டுருப்பார்? இந்த ஒரு கேள்வி வருதா இல்லையா? இந்த அசுரர்களாக இருந்தாலும் தேவர்களாக இருந்தாலும் நவக்கிரகங்களாக இருந்தாலும் சிவஸ்தலத்தில் சென்று வழிபடும் பொழுது ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் போக மாட்டாங்க. மனிதர்களுக்கும் இப்போ அதே குணம்தான். என்ன குணம்? எந்த கோவிலுக்கு போனால் எப்படிப்பட்ட பிரச்சனை தீருங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இந்த கோவில் வாலீஸ்வரரை வணங்குவதால் இப்போ உங்களுக்கு 7.5 சனி, அஷ்டமச்சனி இதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த சிவபெருமானை வணங்கினால் மாபெரும் கஷ்டத்திலிருந்து விடுதலை. 7.5 சனி விலக போகிறதில்லை. கோவிலுக்கு போகிறதுனால உங்களுக்கு கிரகநிலை மாற்றம் வரப்போகிறதில்லை. ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடும் அசுரத்தனமான பிரச்சனையிலிருந்து விடுதலை. உங்கள் மனசு ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி நொந்துட்டுருக்கும். இப்போ சில பேர் எங்கிட்ட சொல்லுவாங்க, செவ்வாய் தோஷத்தினால நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், அந்த செவ்வாய் தோஷம் எங்களை வாழ விடாமல் செய்யுது அப்படின்னு. இந்த கோவிலுக்கு யார் போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனியுடன் கேது இருப்பவர்கள். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னாங்க தொழில் பண்ணி நிறைய நஷ்டம் அடைஞ்சிருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும், ஷேர் மார்க்கெட்டில் போகிறது. திடீர் அதிர்ஷ்டம், எங்கேயாவது போய் அள்ளி குமிச்சிட்டு வந்துடலாம், இந்த ஆசையெல்லாம் கொடுக்கறது இந்த சனிக்கேது. இவர்கள் இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கட்டளையிடப்படுகிறது. அந்த வாலி தவம் செய்து தன்னுடைய ஆற்றலை பெருக்கிக் கொண்ட ஸ்தலம். ஆசை, பேராசை, தம்பி அப்படின்னு கூட பார்க்காம செய்த தவறுகள் நிறைய. அந்த மாதிரி இருக்கக்கூடிய தவறுகள் அவையெல்லாம் நீக்கப்பட்டு இடர்களைவாய் நெடுங்களமையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு சிவஸ்தலம். சனி கேது சேர்க்கை உள்ளவர்கள், சனி கேதுன்னா சனியை கேது பார்க்குறது, கேது சனியை பார்க்குறது, அந்த மாதிரி கேதுவுக்கும் சனிக்கும் தொடர்பு இருத்தல். சில நேரங்களில் கேது பகவான் சனி நட்சத்திரங்களில் இருப்பது இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேராசையை கொடுக்கும். தேவையில்லாமல் அந்த பங்களாவை வாங்கலாம், அந்த வீட்டை வாங்கலாம், பேசுகிறதே லட்சத்தில் பேச மாட்டாங்க. லட்சத்தில் பேசினா காது வலிக்குதும்பாங்க. அந்த மாதிரி நபர்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த சனி கேது. அப்போ இதை ஏன் இந்த கோவிலை தேர்ந்தெடுக்கிறோன்னு கேட்டால், வாலீஸ்வரர், வாலி என்பது ஒரு அசுரன், ஈஸ்வரன் என்பது ஒரு சிவசக்தி, அதாவது சனீஸ்வர பகவான். அப்போது கேது என்பது ஞானத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அப்படி இருக்க சனி கேது சேர்க்கை, சனி வீடுகளில் கேது நிற்பதோ, அதாவது கும்பம் மகரம் இந்த மாதிரி வீட்டில் கேது இருப்பதோ, சனி கேது நட்சத்திரங்களில் இருப்பதோ, கேது சனி நட்சத்திரங்களில் இருப்பதோ, இது போன்ற ஜாதக அமைப்புடைய நீங்கள் அருள்மிகு ஸ்ரீவாலீஸ்வரர் நிறைவளையாம்பிகை அப்படின்னு என்ன அர்த்தம்? நிறைஞ்ச, சில பேர் பேசும்போது சொல்லுவாங்க, நிறைஞ்ச வீட்டில் உட்காந்துட்டு நான் சொல்கிறேன், நிறைந்த வீடு என்பது என்ன, அதற்கு எந்த தெய்வம் நமக்கு அருள்பாலிக்க வேண்டும் என்பதை சிறிய இடைவேளைக்கு பின்பு தெரிந்து கொள்ளும். சில பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும். நிறைஞ்ச வீடு அப்படின்னா வீடு நிறையா பணம், வீடு நிறையா லக்ஷ்மி, தங்கம், 500 பவுனு, இதுக்கு பேர் நிறைஞ்ச வீடு இல்லை. அப்புறம் நிறைஞ்ச வீடுன்னா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா 5 ஆம்பளை பையங்க இருப்பாங்க, ஆசைக்கு ஒரு பெண் குழந்தை இருக்காது. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா 5 பொம்பளை பிள்ளைங்க இருப்பாங்க, ஒரு ஆண் வாரிசுக்காக ஏங்கி தவிக்கும் கஷ்டம். ஒரு நிறைஞ்ச வீடுனா எதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணை பெற்றவள் தர்மபத்தினி என்று சொல்லப்படுகிறார். ஒரு ஆண் ஒரு பெண்ணை பெற்றவங்க.
அதாவது அந்த வீட்டுக்கு பேர் நிறைஞ்ச பெண் என்று அர்த்தம். நிறை பெண் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நிறைஞ்ச வீடுனா என்னென்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணை பெற்ற பெண், ஒரு சுமங்கலி இருக்கக்கூடிய வீட்டுக்கு பேர் நிறைஞ்ச வீடு. இந்த நிறைந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணி எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் குடும்பத்தில் யாருக்காவது ஒரு 7.5 சனி வரும்போது, யாரோ ஒருத்தருக்கு பையனுக்கோ பிள்ளைக்கோ இந்த மாதிரி வரும்போது அந்த பெண்ணோட மனநிலை என்னவாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, எறும்பு இருக்கு இல்லையா, இந்த எறும்பு புற்று, அதுவும் குறிப்பாக வன்னிமர எறும்பு புற்றுக்கு கீழே ஒரு பிடி அரிசி அதை அரைச்சி அந்த எறும்பு புற்றுக்கு போடுவதனால் 7 ஜென்மத்திற்கும் மகா புண்ணியவதியாக மாறுகிறாள் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ஒரு எறும்பு நீங்கள் போட்ட அரிசியை சாப்பிட்டா 108 பிராமணர் சாப்பிட்டதுக்கு சமம். ஏன்னா ஒரு எறும்பு எடுத்துக்கொள் செல்லக்கூடிய உணவு 2.5 ஆண்டு காலம் சனி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அதுபோல் ஒரு எறும்பு ஒரு 2.5 வருஷம் அதை உணவாக வச்சுக்கும். எப்பேற்பட்ட ஒரு புண்ணியமான விஷயம் பாருங்கள். அந்த மாதிரி நிறை வலையாம்பிகை என்று சொல்லக்கூடிய தாயார் முன்பு நாம் இன்று இருந்து நிறை அப்படிங்கிற ஒரு அருமையான, நிறைங்கிற சொல்லுக்கு அருமையான ஒரு தமிழ் சொல், அழகான ஒரு தமிழ் சொல். சுகமாய் அமைந்த ஆசனம் அமரும் சுந்தர வாசினியே, சூட்சும வடிவாய் உலகம் வளர்க்கும் சுகுண மனோகரியே. சுகமாய் அமைந்த ஆசனம் அமரும் சுந்தர வாசினியே, சூட்சும வடிவாய் உலகம் வளர்க்கும் சுகுண மனோகரியே. அகமும் புறமும் அமையும் முந்தன் ஆற்றல் செல்வமடி, அத்தனை வளமும் அருளும் எங்கள் தானியலக்ஷ்மி தாயே. ஓம் ஸ்ரீ ஓம், ஓம் ஸ்ரீ ஓம், ஓம் ஸ்ரீ ஓம், ஓம் ஸ்ரீ வலது கரத்தில் செந்நெல் செழிக்க வளரும் மாதவியே, வாசம் மணக்கும் தாமரை மலரை ஏந்திய பூரணியே. வலது கரத்தில் செந்நெல் செழிக்க வளரும் மாதவியே, வாசம் மணக்கும் தாமரை மலரை ஏந்திய பூரணியே. நிலமும் மண்ணும் நித்தமும் செழிக்க அருளும் காமினியே, நின்னடி சரணம் சரணம் அம்மா தானியலக்ஷ்மி தாயே. ஓம் ஸ்ரீ ஓம், ஓம் ஸ்ரீ ஓம், ஓம் ஸ்ரீ ஓம், ஓம் ஸ்ரீ ஓம். மேற்கு திசையிலே யோகம் பதித்த மோகன சுந்தரியே, வெள்ளையாடை மேனி விளங்க ஒளிரும் சௌந்தரியே. மேற்கு திசையிலே யோகம் பதித்த மோகன சுந்தரியே, வெள்ளையாடை மேனி விளங்க ஒளிரும் சௌந்தரியே. ஆரணவாசினி அம்புஜாரணி மங்கள ரூபிணியே, அம்மா உந்தன் திருவடி சரணம் தானியலக்ஷ்மி தாயே. ஓம் ஸ்ரீ ஓம், ஓம் ஸ்ரீ ஓம், ஓம் ஸ்ரீ ஓம், ஓம் ஸ்ரீ ஓம். நிறை வளையாம்பிகை என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலத்தில் அதில் ஒரு முக்கியமான விசேஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எல்லா பெண்களுக்கும் ஒரு சின்ன மன கஷ்டம். வளையல் யாருமே போட்டுக்கிறது இல்லை. அது ஏன் போட வச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வளையல் போடுற வீட்டில் இடி விழுகாதுன்னு சொல்லுவாங்க. இன்னையிலேருந்து முடிஞ்சளவு ஒரு வளையலாவது போட்டுங்க, 2 வளையல் போட்டுங்க. வளையல் விழக்கூடிய வீட்டில் இடி விழுகாது, அதாவது இடி விழுந்தால் குடும்பம் வீணாக போயிடும். அதனால் பெண்கள் தயவு செய்து வளையல் கைகளில் போட்டுக்கொள்வதால் குடும்பத்தில்
நல்ல நிகழ்ச்சிகள் ஏற்படும். இதெல்லாம் பார்த்து தான் பரம்பரையாய் கோவிலில் கூட வளையல் கொடுக்கறதுக்கான காரணம். இந்த நவராத்திரி காலமெல்லாம் இப்போது போயிட்டுருக்கு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் மற்றவர்களுக்கு வளையல் கொடுத்தாலும், மற்றவர்கள் உங்கள் வளையல் கொடுத்தாலும், அந்த வளையலை வாங்கி பீரோவில் வச்சுட்டு கிடக்குது அப்படின்னு இருக்கிறத விட அது எப்பயுமே கைகளில் போட்டுக்கொள்வதால் வீட்டில் இடி விழுகாமல் இருப்பதும், நிறைந்த வீட்டு பெண்மணியாக, ஒரு நிறைஞ்ச வீட்டு பெண்மணியாக போகும் வீட்டில் உங்களை கண்மணியாக தாங்கி மகிழ்வார்கள் என்று சொல்லி, இந்த அற்புதமான திருத்தலம் இருக்கக்கூடிய இடம் அருள்மிகு நிறை வளையாம்பிகை உடனமர் அருள்மிகு வாளீஸ்வரர் ஸ்தலம் திருப்பாட்கடல்னு ஒரு நம்ம பெருமாள் கோவில் பார்த்தோம் இல்லையா, அந்த கோவிலுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கோவில் தான். நீங்கள் சென்று உங்கள் அனைவருக்கும் நிறைந்த குடும்பமாக வாழவும், என்றும் குறைவில்லா லக்ஷ்மி கடாட்ச குபேரன் உங்களுக்கு அருள்பாலிப்பார் என்று சொல்லி, மீண்டும் நாளை காலை அற்புதங்கள் தரும் ஆலயம் பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாமக்கோல் பிரசன்ன ஜோதிடர் நல்ல நேரம் நாகராஜ். நன்றி, வணக்கம். ஸ்ரீ சிவார்ப்பணம்.